ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு 7th புக்கில் உள்ள டேர்ம் 1ல் இயல் 3 அதுதான் பார்க்க போகிறோம். இயல் 3ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, விடுதலை திருநாள். ஸோ இதில் வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த கவிதை எழுதுனது வந்து மீரா. சரியா? விடுதலை திருநாள் இந்த கவிதை எழுதுன யார்? மீரா. மீரா அப்படிங்கிற 2 லெட்டர் இருக்கும். இன்னொருத்தருடைய 2 லெட்டர் பார்த்திங்கன்னா சுரதா அப்படின்னு, அதுவும் ஞாபகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கவிதை எழுதுனது யார் அப்படின்னா மீரா. இவருடைய இயற்பெயர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவருடைய இயற்பெயர் வந்து ராசேந்திரன். இயற்பெயர் என்னது? ராசேந்திரன். இவர் யார் அப்படின்னு சொன்னால், மீரா வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. என்னென்ன இதில் நடத்திருக்காரு? அன்னம் விடுதூது அப்படிங்கிற இதில் நடத்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஊசி, குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் அப்படிங்கிற பல நூல்களை இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. என்னெல்லாம் எழுதியிருக்காரு? இந்த ராசேந்திரன் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட இந்த மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. இவர் வந்து அன்னம் விடுதூது என்னும் இதில் நடத்திருக்காரு. ஊசிகள், கூக்கு, 3ம் வா 3ம் 6ம், வா இந்த பக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இவர் வந்து இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் வந்து கோட்டையும் வசந்தமும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் இருக்கிற ஒரு கவிதையை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த கோட்டையும் வசந்தமும் அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட கவிதை தான் இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இவருடைய இயற்றிய நூல்களில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஊசி அப்படி தானே. ஊசி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கோர்ப்போம் இல்லையா? அதை குக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எப்படி கோர்க்கணும்? ஊசி நூல் கோர்க்கும் அந்த ஊசி அந்த பாசிலாம் போடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு 3 6 அது போடணும். அந்த இது வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொறுத்துட்டு இந்த பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து இவருடைய இயற்பெயர் என்னது? ராசேந்திரன். ராசேந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இவர் என்ன கவிதை எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 300 ஆண்டாக நம்மளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அடிமைப்படுத்தி அந்த ஆண்டை அரக்கனுடைய அந்த அந்நிய நாள், அந்த இருண்ட ஆட்சி முடிந்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்கிறார். அதாவது செத்த பிணமாய் சீவன் இல்லாமல்னா நம்ம ஜீவன், உனக்கு ஜீவன் இருக்கா அப்படின்னு கேட்போம். அதாவது ஜி அப்படின்னு சொல்கிறது சீவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சீவன் அப்படின்னா உயிர் அப்படின்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? அப்போது நம்ம வந்து உயிரற்ற ஒரு பிணம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் பற்றி இருந்த அந்த அறியாமல் அப்படிங்கிற அந்த இருள் வந்து ஓட ஓட விரட்டிய நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சுதந்திர நாள். அப்புறம் பரிவிதத்திருத்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சபதம் முடித்த அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்முடைய பாரத தாய் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்னது, ரொம்ப கோபப்பட்டு எழுந்து தன்னுடைய கை விலங்கை உடைச்சி பகைவரை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம கட்டி வச்சுருக்க அந்த அவங்க கையை கட்டி வச்சுருக்க கை விலங்கை உடைச்சி பகைவரை எல்லாம் அழிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கூந்தலெல்லாம் முடித்து நெத்தியில் அந்த திலகம் பொட்டு வச்ச நாள் தான் இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சதி வழக்கினிலே சம்பதம் பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சதி வழக்கில் தூக்கில் தொங்கப்பட்டவர் பகத்சிங். ஸோ அவர் தூக்கில் தொங்க போட்டு அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய மனக்கண்ணில் வந்து ஒரு கனவு கண்டிருக்காரு. இந்த இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விடியல் வரும்
அப்படின்னு ஒரு கனவு கண்டுக்காரு. ஸோ மணக்கண்களில் கண்ட நாள் தான், கண்ணை மூணுக்கப்புறம் கனவு கண்ணுவோம். ஸோ அந்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கில், அதாவது முள்ளாக இருக்கிறத நம்ம எடுத்து வெளியே போட்டுட்டு நம்மளை வந்து பகைமை அப்படிங்கிற அந்த முள்ளால் நம்மளை அழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அழித்துட்டு விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி அதாவது மூங்கிலால் என்ன பண்ணுவாங்க, மூங்கில நல்லா விளைஞ்சிருக்கிற மூங்கில் அந்த புல்லாங்குழல் ஊதுவாங்கல்ல. ஸோ அந்த புல்லாங்குழலால் பூபாலம் இசைத்தது தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தரும் இந்த சுதந்திர நாளை கொண்டாட தந்த பூமியை தமிழால் வழங்குவோம். அதாவது இந்த இன்பம் தரும் இந்த விடுதலை நாளை கொண்டாட வாய்ப்பளித்த இந்த தமிழ்நாட்டை நம்ம தமிழால் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை குறித்து இந்த மீரா வந்து இந்த கவிதையை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ வந்து இந்த தமிழில் விடுதலை திருநாள் அப்படிங்கிற இந்த இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த கவிதை எழுதினது யார்? மீரா. ஸோ இவருடைய இயற்பெயர் என்னது? ராசேந்திரன். இவர் என்னென்ன நூல்கள் இயற்றிருக்கிறாரு இன்னொருக்க நம்ம பார்த்துக்கலாம். ஊசிகள், குக்கு, அப்புறம் என்னது சொன்னேன், 3ம் 6ம், வா இந்த பக்கம், இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இவர் எந்த நூல்லேருந்து இதை இந்த பகுதியில் பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு? கோட்டையும் வசந்தமும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோட்டையும் வசந்தமும். சரியா? ஸோ இதுதான் இந்த இயல் 3ல் இருக்கிற இந்த கவிதை பகுதி. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தொடர்ந்து டெட் கிளாஸ்க்காக நம்ம வந்து படிக்கலாம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. படித்து எப்படியாவது இந்த வருடம் பாஸ் ஆகாதவங்க இந்த வருடம் கண்டிப்பாக பாஸ் ஆகிறோம். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியால் எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க முடியும்.